மாமா இது மட்டும் எப்படி அந்த மாதிரி அங்குள்ளார வரணும் குருச்சேத்திரம் வந்து விட்டோம். அந்த தர்மம் இருந்தா சண்டை தான் இன்னைக்கு தேடணும். அந்த தர்மரை தனக்கு அடி சல்லியான் மாமன் கை தெரியும் தாய் மாமன் என்று உறவால உனக்கு அவர வேண்டும் என்று கிடையாது. அதனால உனக்கு சண்டை வாடா வாடா எப்படி படம் தெரியுமா? 17 அப்படி 17 எங்க அண்ணன் தானே சொந்த அண்ணன். ஆமா சேர்மன் ஏற்றி சண்டைக்கு போகாம வீணா மடிச்சு அடிவாவி அதனால லேட்டோட மாட்டோம். தெரியுமா தெரியுமா சத்திய நேர்த்தி போடுறான். நான் இல்லடா குருச்சேத்திரத்துல சல்லியனை நான் எப்படி மடிப்பேன் என்று சபதத்தியோ சபதம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆகட்டும்
சல்லியனுக்கும் தருமனுக்கும் யுத்தமாக யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தத்திலே தருமன் வந்தது. சண்டைக்கு போனாரா? சண்டைக்கு போனாரா? போனார்ல, போன உடனே தருமனாகப்பட்டவர் உன் மாமா இருக்கக்கூடிய சல்லியனை மடித்து விட்டார். என் மாமனை மடித்து விட்டார். சல்லியனை தருமன் மடித்து விட்டாரா? சல்லியா அவரே ஒரு தூக்கம் போடு, இன்னும் இடமா இல்லைங்க. இதே நல்ல நேரத்தில் இது 18ஆம் நாள் உபயம். சல்லி செத்தது நல்ல நேரமா? அதான் நல்ல நேரம். இவன் ஜாகத்தான் எங்களுக்கு நல்ல நேரம். அது 18ஆம் நாள் உபயத்தாரன். 12ஆம் நாள் உபயத்தாரன். 12 நாள் உபயம். அன்னைக்கு ஆட்டம் நாடகம். அதெல்லாம் 1 மணி நேரம் வாக்குவாதம் பண்ணி பார்த்துட்டான். அப்படிதான் சொல்லணும். அது 18ஆம் நாள் உபயத்தாரன் ஆர்வீர் அண்ணன் காலம் சென்ற அயோத்தி கவர்னர். அது நம்ம கம்பெனியில மிருதகம் அடிக்க முடியாத விக்னேஷுக்காக 51 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதே விக்னேஷ் எனக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். மாட்டு விட்டாரே மாமா. அவன் போட்டோம், நான் எதுக்கு மயில் புரிஞ்சுக்கிறேன். எதுக்குறேன் நான் போனதுக்கு வருவனா வரமாட்டா? அடுத்த வருஷம் தான் வருவனா?